வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூன் 29, 2024 அன்று மதியம் 12 மணி 13 நிமிட நேரத்திற்கு கடகத்தில் புதன் பெயர்ச்சி ஆயினார். இதனால் இந்த பெயர்ச்சியில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய இந்த 4 ராசிகளின் பலன்கள் பற்றி கணிப்பு பற்றியும் இப்பதிவில் நாம் பார்ப்போம். ஒரு வலுவான புதன் அத்தியாவசிய வாழ்க்கை திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை ஜாதகருக்கு வழங்க முடியும். மற்றும் இவர் நேர்மறையான முடிவுகளை கொண்டு செயல்படுவார். ஜாதகரின் விரிவான அறிவை பெறுவதில் அதிக வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இவர் வணிகத்தில் சரியான முடிவெடுக்க உதவுகிறார். ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் ஊக வணிகங்களிலும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்குவார்கள். சோதிடம் மற்றும் மாயவியல் போன்ற அமானுஷ்ய நடைமுறைகளில் இவர்கள் செழித்து வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் புதன், ராகு, கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களால் எதிர்மறையாக தாக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டால் இந்த ராசி மக்கள் பலவிதமான போராட்டங்களையும் தொழிலில் சில தடைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. புதன் செவ்வாயுடன் இணைந்தால் புத்திசாலித்தனம், மனக்கிளர்ச்சி, ஆக்ரோஷம் போன்றவை ஏற்படுகிறது. புதன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது ராகு அல்லது கேது போன்ற தீய சக்திகளுடன் இணைகிறது என்று வைத்துக் கொண்டால், அவ்வாறான நிலையில் ராசி மக்கள் தங்களுடைய தேகம் சார்ந்த தோல் பிரச்சனைகள், மோசமான தூக்கம் மற்றும் கடுமையான நரம்பு கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. புதன் குரு பகவான் போன்ற நன்மை தரும் கிரகங்களுடன் இணைந்திருந்தால் வணிகம், வர்த்தகம் மற்றும் ஊக வணிகங்கள் அது சார்ந்த சாதகமான பலன்கள் கணிசமாக அவர்கள் அடைகிறார்கள் என்று நம்பலாம். ஒவ்வொரு ராசியிலும் கடக ராசியில் உள்ள புதன் பெயர்ச்சியின் தாக்கத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பதிவில் 2024 ஜூலையில் புதன் கடகத்தில் பயிற்சியாகும் இந்த நேரத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய இந்த 4 ராசி வாரியான கணிப்பு சார்ந்த பலன்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். சிம்மராசி மக்களுக்கு 2வது மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதியான புதன் தற்சமயம் 12ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இதன் விளைவாக இந்த புதன் பெயர்ச்சியின் போது உங்களுக்கு ஆறுதல் இழப்பு ஏற்படலாம். இதனால் சில இடையூறுகளுக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். தங்களின் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். இது சிம்மராசி மக்களுக்கு மனக்கவலைகள் மற்றும் ஒரு சுறுசுறுப்பற்ற பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். சிம்மராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் இவர்கள் லாப நஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சமமான ஒரு நிலையை இவர்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது சில நேரங்களில் இவர்களுக்கு ஊக்கமளிக்கும். பொருளாதார நிதி ரீதியாக சிம்மராசி மக்கள் பல்வேறு பொறுப்புகள் காரணமாக இவர்கள் சில பணத்தை இழக்க நேரிடலாம். உங்களுக்கு போதுமான நிதி இல்லை என்பதை உணர்ந்து சற்று செலவுகளில் அக்கறையுடன் கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும். சிம்மராசி மக்கள் தங்கள் உறவுகளில் தங்கள் துணையுடன் நீங்கள் பதட்டமான உரையாடல்களை நடத்துகிறீர்கள். அதுபோல சமயத்தில் சற்று அமைதியாக பொறுப்பை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைக்கும். தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது உங்கள் தோள்கள் மற்றும் கால்களில் வலியை நீங்கள் அனுபவிக்கலாம். இதனால் நீங்கள் மனதளவில் கூடுதல் கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தில் சுகாதாரத்தையும் நிம்மதியான மனசையும் அமைதியாக கழிக்க தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு முதல் மற்றும் 10ஆம் வீடுகளில் இருந்து தற்சமயம் 11ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது சாதகமான பலன்களை தருகிறது. இதன் விளைவாக எல்லாம் சீராக நடப்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் காணலாம். உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற புதன் பகவான் அனுமதிக்கிறார். உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த புதன் சஞ்சாரம் வளைந்து கொடுக்கும் தன்மையும் வேலையில் ஒரு திருப்தியும் அளிக்கும். கன்னிராசி மக்களுடைய வணிக முயற்சிகள் செழித்து குறிப்பிடத்தக்க லாபம் மற்றும் மகிழ்ச்சியும் திருப்தியும் பெறுவதற்குண்டான வழிவகுக்கும். பொருளாதார நிதி ரீதியாக கன்னிராசி மக்களுக்கு வெளி மூலங்களிலிருந்து எதிர்பாராத வருமானம் உங்கள் வழியில் வரக்கூடும். அவற்றை சேமிப்பது உங்களுக்கு வலுவான விருப்பம் இருக்கும். சேமித்து பயன்பெறுங்கள். கன்னிராசி மக்களுடைய உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகரித்த மகிழ்ச்சி மற்றும் தங்களின் வசீகரம் தங்களின் பொருளாதார நிதி ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை
நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் தேகத்தினுடைய நலனையும் நன்றாக அனுபவித்து மேம்பட்ட உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவித்து வாழ்வீர்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. அடுத்து துலாம். துலாம் ராசி மக்களுக்கு 9 மற்றும் 12ஆம் வீடுகளின் அதிபதியான புதன் பகவான் தற்சமயம் 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த புதன் பயிற்சியில் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கக்கூடிய பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலிலும் சிந்தித்து செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த புதனுடைய பயிற்சி நெகிழ்வுத்தன்மையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் கொண்டு வருவதை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த காலம் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டுவதற்கு உங்களுக்கு சாதகமாக புதன் செயல்படுவார். பொருளாதார நிதி ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் இது ஒரு நம்பிக்கைக்குரிய பயிற்சியாக புதன் உங்களுடன் இருப்பார். உங்களின் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக நல்ல நல்வாழ்வை அனுபவிப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் எப்போதாவது இருமல் மற்றும் சளியை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் உங்களுடைய சுறுசுறுப்பும் உடற்பயிற்சியும் தேகப்பயிற்சியும் தியானமும் உங்களை கைவிடாது, நலமாக உங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் நம்பலாம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு 8 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதியான புதன் தற்சமயம் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். சில நேரங்களில் அதுவே சரிவையும் உண்டாக்கலாம். உங்களுக்கு அது உங்களுடைய கவனமின்மை பொறுப்பற்ற தன்மையால் நடக்கக்கூடியது. இதனால் உங்களுடைய மனம் கவலைகள் மற்றும் சற்று எதிர்மறையான பார்வைக்கு வழிவகுக்கும். ஆக உங்கள் தொழிலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தற்சமயம் இல்லாததால் உங்களுடைய கவன சிதறலால் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் திறம்பட நிர்வகிக்க நீங்கள் போராட வேண்டிய சூழல் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டம் அதிக செலவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது கட்டுப்படுத்தக்கூடிய இதாக உங்களால் இருக்கும். சற்று சிந்தனையுடன் செயல்பட்டால் எளிதாக நீங்கள் உங்களுடைய செலவை கட்டுப்படுத்த முடியும். இல்லை என்றால் அது கடினமாக மாறும். விருச்சிக ராசி மக்களுடைய உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில மந்தமான தருணங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் மற்றும் உங்கள் குடும்ப பிரியவர்களுடன் நல்லதொரு தொடர்பு கொள்வது கடினமாக இருக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய இருக்கிறது மற்றும் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மனதை ஆக்கிரமித்து நீங்கள் துன்பத்தில் உழல்வீர்கள். இருப்பினும் நீங்களும் உங்கள் மனதையும் உங்கள் தேகத்தையும் நன்கு பராமரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்களும் நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விருச்சிக ராசி மக்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.